திருப்பி 24ஆம் தேதி அந்த நடராஜன் அப்படிங்கிற கேட் கீப்பர், அவர் தான் ஒட்டுமொத்தமான அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கேட்டுடைய மெயின்டெனன்ஸ் பண்றவர். அவருக்கு இந்த கோட்டூர் சண்முகம் பேசியிருக்காரு. 24 மட்டும் இல்லை, 24, 25, 26, 27 4 நாட்கள் பேசியதாக அண்ணாமலை சொல்றாரு. அதே போல அந்த அந்த கோட்டூர் சண்முகம் 24ஆம் தேதி மா சுப்பிரமணியன் அழைத்து பேசியதான் இதில் மிக முக்கியமானது. மா சுப்பிரமணியம் அமைச்சருக்கு பேசியிருக்காரு. 24ஆம் தேதி மட்டும் இல்லை, தொடர்ச்சியா 2-3 முறை அழைப்பு வரும், அவருக்கு போயிட்டே இருந்துக்கிறது. எஸ்ஐ கிட்ட பேசியிருக்காரு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஞானசேகரன் எஸ்ஐ கிட்ட பேசுறான், எஸ்ஐ சண்முகத்தில் பேசுறாரு, திமுக வட்டசபை சண்முகம் மா சுப்பிரமணியன் பேசுறாரு, அதே சண்முகம் நடராஜன் அப்படிங்கிற கேட் கீப்பர்ட்ட பேசுறாரு. அப்படின்னா என்ன லிங்கு? இதெல்லாம் ஏன் விசாரணையில் வரல? விசாரணையில் எஸ்ஐயோ நடராஜனோ கோட்டூர் சண்முகமோ மா சுப்பிரமணியோ ஏன் வரல? மா சுப்பிரமணியன் ஏன் ஞானசேகரன் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டாரு? மா சுப்பிரமணிய மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமான திமுக கூடிய அந்த அத்தனை பேரும் ஞானசேகரன் கூட அவ்வளவு நெருக்கமாக இருந்தோடைய பின்னணி என்ன அப்படின்னு 1000 கேள்விகள் இன்னைக்கு வரைக்கும் தொங்கி கொண்டிருக்கிறது. அப்போ விசாரணையில் எங்கேயோ தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. எஸ்ஐடியோட சிறப்பு புலனாய்வு குழுடைய விசாரணையில் ஞானசேகரன் நோக்கியே போயிருக்கு. ஞானசேகரனை நோக்கி அவன் ஆதாரத்தை அழிச்சிருக்கிறான், அதை தடவையில் தொல்லை கொடுத்து எடுத்திருக்காங்க. அப்போ அந்த பெண்ணை நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, அவன் போய் அபியூஸ் பண்ணிட்டான் தானே? ஆமா, அந்த பையன் அந்த குற்றவாளி ஞானசேகரன் தான் அந்த பெண்ணை அபியூஸ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு அபியூஸ்னா என்னது? கிட்டத்தட்ட ஒரு பாலியல் வல்லுறவு தானே. அந்த பொண்ணு முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஞானசேகரன் உள்ள போறான், ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனை அடிச்சு விரட்டி விட்டுட்டு இந்த பொண்ணை அவன் ஏதோ உட்படுத்தி இருக்கான். வல்லுறவுனா இது பண்ண ஹராஸ் பண்ணான். ஆமா. ஆனா செக்ஷன் 30 ஆண்டுகள் தண்டனை கொடுக்குது. ஆமா. அந்த தண்டனை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் பாலியல் வன்கொடுமை பண்ணான், ரேப்பு.